ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எப்போதும் மண்டேயில் ஒரு நம்ம ரிவ்யூ பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விலாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோன்னு சொல்லலாம், ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்குது, ஒரு ரிவ்யூ இருக்குது. ஸோ இது மூணும் கலந்த கலவையாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது மார்னிங் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் நான் காட்டுறேன்றது உங்களுக்கு அப்புறமா தாங்க புரியும். ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால தான் அது ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். மார்னிங் வாக் எப்போதுமே நான் பண்ணுறதுங்க. இப்போ எனக்கு மெனோபாஸ் டைமில் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் கம்பல்சரி எக்ஸசைஸ் இருக்கணும். நான் துணி துவைக்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன், பெருக்கிறேன், அதெல்லாம் எக்ஸசைஸ் இல்லைங்க. அதுக்கும் மீறி இப்படியெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணால் தான் இந்த மெனோபாஸ்னால் வர இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால் ஓரளவு நம்மளால் சமாளிக்க முடியும். இல்லைனா அதோட தாக்கம் பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 இயர்ஸாக தான் நான் ஒரு மார்னிங் வாக் போயிட்டு மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன். ரெண்டாவது இந்த காஃபி டீ குடிக்கிறதே விட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதை விடுறதுக்கு நான் போராட்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டு அதில் வெளியே வருது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஸோ அதனால் டெய்லி கொஞ்சம் இந்த மாதிரி நைட்டில் சாதம் இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் அதை எழுந்து குடிக்கிறது. ஸோ இது தாங்க என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம்னு என் ஃப்ரெண்டோட அம்மலாவோட டெத்து தாங்க. நேற்று தான் இறந்தாவோ. உண்மையாலுமே அம்மளா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய சர்ச் ஃப்ரெண்டுங்க. அவளோட ஏஜ் நீங்களே பாருங்கள், 83ல் தாங்க பிறந்திருக்கிறான். ஒரு அவேர்னஸ்ன்னு சொன்னேனே, இது தாங்க இது. அவளை செல்ஃப் கேரே அவள் பண்ணிக்கல, சரிங்களா? சர்ச்சில் நாங்கள் சிஸ்டர், பிரதர் இப்படிலாம் நாங்கள் கூப்பிட்டுக்கவே மாட்டோம். சின்னவங்களாக இருந்தால் பெருவிட்டு கூப்பிட்ருவோம், பெருங்களாக இருந்தால் அக்காணுவோம். ஈவன் ஏஜாக இருந்தால் 2 பேரும் பெருவிட்டு கூப்பிட்டு அடித்து விளையாடி அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பழகுவோம் சர்ச்சில். அப்படி பழகின ஒரு நபர் தான் இந்த அமலா. என்ன ஒரு 10-12 இயர்ஸாக தெரியும். ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கல. சடனாக ஒரு வெயிட் லாஸ் வந்துச்சு. அப்பயே நான் சொன்னேன், அமலா உனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை, டாக்டரை போய் பாருன்னு சொன்னேன். வீடு, குடும்பம், பிள்ளைங்க இப்படின்னு பார்த்து அமலா இந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே அமலா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன். ஓகேங்க, எல்லாம் பார்த்தாச்சுப்பா. நம்ம ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுதாங்க இந்த ப்ராடக்ட்டு. என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு ஆசைன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வச்சுட்ருப்பாங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மையாவா அப்படின்னா நினச்சிருக்குது. அப்படின்னா ப்ராடக்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பார்க்கறதுனால நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ராடக்டா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். என்னது? ஆர்டிஃபிஷியல் நெயில் எக்ஸ்டென்ஷன் என்ன வேணால் சொல்லாங்க. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் உண்மைன்னு தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக, இவ்வளோ ஒரு அழகாக ஷேப்பாக இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுவும் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நம்ம மீஷோலேயே கிடச்சிதுங்க. அதுவும் மீஷோ ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணால் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கீழே விழுந்துது, இது மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இது எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இது என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கா. அப்புறம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு, நெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒன்று. அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த ப்ராடக்ட் தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதை இது எடுத்துடணும். நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ள ஒரு இது இருக்கும். இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெயில்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்படியெல்லாம் நகர்த்தவில்லை. எனக்கு இப்படி தாங்க இருக்கும். நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்க்கவும் முடியாது. அதிகமாக நம்ம வேலை செய்கிறதுனால ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் குத்திடும். இந்த சம்டைம்ஸ் நம்ம கம்மலில் மாட்டிக்குவோம். ஏதோ சம்திங் எனக்கு ஆகிடும். அதனால் எனக்கு நெயில் வளர்க்குறதே எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு அது உள்ள அழுக்கு சேர்ந்துடும். ஆனால் எனக்கு நெயில் வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நம்ம நெயில் பாலிஷ்லாம் இல்லாமல் இந்த நெயிலெல்லாம் அழகாக போய் க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது பாருங்கள், இது உள்ள ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக இன்னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக எடுத்து
இது வந்து நல்லா ஈரமாக இருக்குது. அதாவது ஒரு சொல்யூஷன் இதில் இருந்தால் எப்படி இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நெய்யில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது லைக்கா டிஸ்லைக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோடனே இது என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது என்ன பண்ணால் இந்த நெயில் போய் உட்காரத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி 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 எடுத்து விட்டால் அது உள்ள அழுக்கம் வரும். ரெண்டாவது நம்ம போய் செட் பண்ணும்போது அழகாக இப்படி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் நம்ம செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஓகேவா? இது வந்து நம்ம செஞ்சுட்டு இது வரைக்கும் தாங்க மைக் ஒழுங்காக வேலை செஞ்சுது. மைக் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணிட்டு போல இது ரொம்ப ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டாக இருக்குது, மெமரி லாஸாக இருக்குது. மெனபாஸ் டைமில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை போல் இருக்குது. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம மேட்ருக்கு வருவோம். அந்த ப்ராடக்ட் நான் காமிச்சிடலங்க, நெயில் எக்ஸ்டென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெயிலோட ஷேப்லேயும் ஒரு இது இருக்கும், ஒரு நெயில்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளூ ஒட்டி தான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து இந்த விரலுக்கு, இது இந்த விரலுக்கு, இது இந்த விரலுக்குன்னு பார்க்கும் போதே தெரியும். ஆனால் நம்மளுக்கு இருக்குது 10 ஃபிங்கர்ஸ் தான். பட் அவங்க 12 கொடுத்துருக்குறாங்க. எந்த கான்செப்டில் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அது வந்து இதுவாகிடுமோ, மிஸ் ஆனால் அதுக்காக. சார் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எனக்கு தெரிலங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஓரளவு இந்த யூடியூப்பெல்லாம் பார்த்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றத கற்றுக்கிட்டு ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நெயிலில் ஒட்டிட்டேன். நல்லா இதில் வந்து என்ன மெயினான பிரச்சனை என்னென்னா, நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி அந்த க்ளூவை வந்து நம்ம அழுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க அந்த நெயில் வந்து நம்ம நெயிலில் போய் அது ஃபிட் ஆகும். அந்த க்ளூ அந்த பின்னால் வந்து ஒரு க்ளூ இருக்குது. அது என்ன ஆகுது, நம்ம நகத்தில் போயிடுது. இந்த பேப்பருக்கு பின்னால், இந்த பிளாஸ்டிக் பேப்பருக்கு பாருங்கள், மிரர் பேப்பர் மாதிரி அது பின்னால் க்ளூ இருக்குது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டா அந்த க்ளூவில் தான் இந்த நெயிலே வந்து அழகாக அதில் போய் சீட் ஆகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் நினச்ச மாதிரியே இருந்ததுங்க. இது என்னோட முகத்து இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ஒரு நெயிலாக நம்ம இது பண்ணலாம். அடுத்த நெயிலில் பாருங்கள் இதே தான், அந்த நெயிலுக்கு உண்டானதை அதை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை பாருங்கள், அது தெரியுது பாருங்கள், அதுலேயே அழகாக இது வந்து கட்டை வரலுக்கு, இது குட்டி வரலுக்கு, இது நடுவரலுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். நான் ஒரு நெயிலுக்கும் எப்படி வச்சேன்றதே உங்களுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா அந்த பேப்பருக்கு பின்னால் இருக்கிற க்ளூ நம்ம நெயிலில் இருக்கும். ஸோ அது நெயிலில் இருக்கும்போது கரெக்டாக அந்த நெயிலை எடுத்து நம்ம அதில் ஃபிட் பண்ணி நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்தோம்னா செம்மையாக இருக்குதுங்க. நம்மளுக்கே ஒரு ஃபீல் தெரியுது. அதாவது ஒரு விஷயம் நம்ம உடம்புல போய் அது ஃபிட் ஆகுதா இல்லையான்றதை நம்மளுக்கு ஒரு ஃபீல் தெரியும். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செம்ம பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். எனக்கு நான் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தேன்னு எனக்கு கண்டுபிடிச்சிடுங்க இது வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இது எப்படி நம்ம ஃபிங்கரோட அது நெயிலோடு அது கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்றத நம்மளால் அது உணர முடியுது. அப்போ நம்மளுக்கு அது ஒரு விஷயம் லூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், இது லூஸாக இருக்குது, மேபி இது விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நானும் ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கினேன், பட் சூப்பராக வந்தது. அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு நெயிலையும் நான் இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம ஒட்டிடணும். ஓகேங்களா? இப்படி தாங்க இந்த ப்ரொசீஜரு, இது தாங்க இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணாமல் அதெல்லாம் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நெயில் வந்து விழ தான் செய்யும். சரி, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த நெயிலுக்கும் ஒட்டியாச்சு. 3வது நெயிலுக்கும் நான் ஒட்டிட்டேன். ஒரு முறையும் நான் எப்படி ஒட்டியிருக்கிறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மேபி நீங்கள் புதுசாக வாங்குறவங்களா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் எனக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் மீஷோ ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஆன்லைன் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் அது மீஷோ தாங்க. அது எல்லா தரப்பட்ட மக்களால் வாங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் இதுவாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்குது பாருங்கள். நான் நினச்சதுக்கு மேலேயே வந்திருக்குதுன்னு வச்சிங்களேன். நான் இவ்வளோ தூரம்லாம் இது வரும்னு என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய முகம் எக்ஸ்ப்ரெஷன், என்னோடய பேச்சை வச்சு உங்களுக்கு தெரியும். வெரி 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நான் நினச்சா கூட, கனவுல கூட நினச்சா கூட என்னால் இப்படி வளர்க்க முடியாதுங்க. அப்படி
மேபி வளர்த்தாலும் அதில் போய் அழுக்கலாம் தாங்கும். அது எனக்கு சத்தியமாக பிடிக்காது அது. ஆனால் நெயில் வச்சுக்கணுன்றதுனால நான் இதெல்லாம் இது பண்ணேன். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, அப்புறம் மல்டி கலர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஏஜுக்கு தக்கிற மாதிரி நம்ம போட்டால் அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும், இல்லை நல்லா காட்டி கொடுக்கும் பச்சையாக அது இது வந்து இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோடய ரிவ்யூ தாங்க நான் கொடுத்துக்கிட்டுருக்குறேன். இதை என்ன பண்ணணும்னா, இந்த நெயிலெல்லாம் கழட்டி இந்த கார்டில் வந்து ஒரு ஸ்டிக்கியாக தான் இருக்குது, நான் காமிச்ச பாருங்கள், ஒரு ஸ்டிக்கியாக தான் இருக்குது. மறுபடியும் நெயிலெல்லாம் எடுத்து நம்ம இதில் வந்து ஒட்டி வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டு நான் லைக் தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எதுக்குன்னா, கொஞ்சம் வந்து ஆடியோ ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்குறேன். இதுக்கு வந்து லைக் தாங்க கொடுப்பேன் நான் கண்டிப்பாக. இதுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம வந்து இதை எடுத்து இந்த நெயிலெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த ஒரு பிங்க் கலர் பேட் இருக்குது பாருங்கள், அதுலேயே நம்ம ஒட்டி வச்சுட்டு இது பண்ணோம். ஆனால் க்ளூ மட்டும் யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்போ நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணோம், க்ளூ வாங்கி நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி எவ்வளோ செம்ம நல்லா கெத்து காட்டலாங்க. அப்படி வைக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அப்படி ஸ்டைல்லாம் பண்ணலாம். நம்ம தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரிஜினல்லே தெரியாது. இந்த ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு நான் விசிட் பண்ணால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் ரிலேட்டிவில். பட் அதை தவிர இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து உண்மையாலுமே நகை தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணி போட்டோம்னா இது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். சின்ன பசங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மல்டி கலர்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் எடுத்து அழகாக அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து ரீயூஸபிள் தான் இது. நான் ஒன்று க்ளூ மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்த முறை அது யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால க்ளூ நம்மளுக்கு வேணும் இல்லைங்க. இதுதான் மெயின். இந்த பேப்பருக்கு பாருங்கள், இதுதான் மெயின். இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டு. இது நமக்கு பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நெயிலே போய் நம்மளுக்கு அதில் சீட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த நெயிலெல்லாம் கழட்டி மறுபடியும் அந்த ஸ்டிக்கியான இடத்துல வந்து மறுபடியும் நம்ம ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி கவரில் போட்டு அழகாக நம்ம பேக் பண்ணி வச்சோம்னா செம்மையாக இருக்கும். திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு டைமில் வரும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரம் இல்லைங்க, ஏதோ வீட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஃபங்க்ஷன் வருது, நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எடுத்து வச்சு ரீயூஸாக நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னோடய ஓன் ரிவ்யூ தான் நான் சொல்லியிருக்கிறேங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாராவது அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கனாலும் சொல்லுங்கள். நீங்கள் இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இது வாங்கிட்டு உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 161. எத்தனை பீஸ் இருக்குன்னா 12 பீஸ் இருக்குது இதில். ஓகேவா? ஸோ இதுதாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஒழுங்காக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணான்னு அர்த்தங்க. அதுதான் என்னோடய கருத்து வந்து இதுதான். மற்றபடி ப்ராடக்ட் மேலே எந்த டிஃபெக்டும் இது வந்து இல்லை. இது வந்து 100% ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபுல் லைக்குன்னு தான் சொல்லுவேன். திருப்பி அதை தான் சொல்லியிருக்கேன். இது ரீயூசபிள் ப்ராடக்ட்டு தான். இது வந்து பாருங்கள், அது ஸ்டிக்கியாக இருக்கா, அதை எடுத்து மறுபடியும் அந்த நெயிலெல்லாம் அழகாக அப்படியே ஒட்டி வச்சுட்டு இது வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அழகாக எடுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மீஷோ ப்ராடக்ட்டுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி நம்மளால் ஒரு பெரிய இதெல்லாம் 60 ருபீஸ் கூட இருக்குது. நீங்கள் 161 சொல்கிறியம்மா, இதை விட குறவெல்லாம் இருக்குது. அதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். மாவுக்கு தக்கன பணியாரம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எவ்வளோ விலை கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி இருக்கும். ஒரே குவாலிட்டியே 10 ரூபாயில் இருக்கும், 20 ரூபாயில் இருக்கும், 100 ரூபாயில் இருக்கும், 1000 ரூபாயில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டியும் இருக்கும். எனக்கே ரொம்ப ஆசையாகிடுச்சிங்க. அதான் திருப்பி அதை காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்லேயே உங்கள்கிட்ட நினச்சின்னா இது என்னமோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது பெண்களோட ஒரு சின்ன ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கனவுல நினச்சா கூட இப்படிலாம் வளர்க்க முடியுமாங்க? வளர்த்தாலும் இவ்வளோ அழகாக வருமா, இவ்வளோ பர்ஃபெக்டாக வருமா, இவ்வளோ ஒரு ஷேப்பாக வருமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நம்ம சீமான் ஸ்டைலில் சொல்லணுன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அதனால் இதுதாங்க மீஷோ ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான். இதோட ப்ரைஸும் 161 ரூபா தான். நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டு. நம்ம இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் நம்ம மீஷோவில் கொடுத்துருக்குறோம். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த அமலாவோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குதுங்க. உண்மையாலுமே நான் வந்து ஒரு 2 டேஸாக அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன். நீங்களே அந்த போஸ்ட்டை பாருங்களேன், அதோட ஏஜை பாருங்கள், அதோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சாகிற வயசா சொல்லு பார்க்கலாம். ஒரு டேக் கேரே பண்ணாத அமலா. ஒரே காஃபி டீயாக குடிக்கும். பயங்கரமாக காஃபி டீ அடிக்ட்டு. குடிக்கலாம், காலைல ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் குடிக்கலாம்.
நீ என்னம்மா பெரிய டாக்டரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. நெறைய டாக்டர்ஸ், அதாவது பெர்ஃபெக்ட்டா டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் யூடியூப் சேனல்ல. ஸோ அவங்களோட சேனல்ஸ்லாம் நான் நெறைய ஃபாலோ பண்ணுவேன். அவங்க குடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நெறைய ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து அந்த காஃபி, டீ அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவாய்டே பண்ணுங்கன்றாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணேன்னா, காஃபி, டீயே தான் கதியே கிடக்கும். சாப்பாடு கூட வேணாம். காஃபி, டீயை போட்டு அப்படி பக்கத்தில் அடுப்பில வச்சுட்டு அது பாட்டுக்கு ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிட்டே தாங்க சமையலே பண்ணும். ஸோ இப்படிலாம் பண்ணி தான் அது உடம்பே கெட்டு போச்சு. ஒரு 45 இயர்ஸ் தான் ஆகுது அதுக்கு. ஒரு சின்ன குழந்த இருக்குது, ஒரு பெரிய பையன் இருக்கிறான். இப்போ இவங்களெல்லாம் யாருங்க கவனிப்பா? சொல்லுங்கப்பா. அந்த குடும்பத்தோட நிலைமைய நினச்சி பாருங்க. இதெல்லாம் வந்து அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்ப நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நிறைய ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கூட போடுறாங்க. நான் டிகிரி படித்தா பாத்திரம் கழுவணுமா? ஏங்க இந்த மாதிரி ஜென்ஸு கேட்டால் என்ன அர்த்தம்? ஜென்ஸுக்கு தான் பாவம். மழையிலையும் காற்றுலையும் வெயில்லையும் என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் காலையில் எழுந்து பஸ்ஸை பிடிச்சி இல்லை வண்டியிலையோ முதுகு வலிக்க உட்காந்து வண்டியை ஓட்டி இந்த டிராஃபிக்லேயும் இந்த டஸ்ட்டுலேயும் இந்த பொல்யூஷன்லேயும் போயிட்டு ஒரு ஏசி ரூம்லேயே 8 மணி நேரம் உட்காந்து முதுகு வலிக்க இப்படி சம்பாரித்து கொண்டாந்து போடுறாங்க. அவங்க கேட்கக்கூடாதா? ஏன் நான் படிச்சுட்டு நான் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்கக்கூடாதா? ஸோ இதெல்லாம் ஒரு தப்பான கருத்துங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு தான் இந்த காலத்தில் உள்ள டீனேஜ் பிள்ளைங்கள ரொம்ப கெடுத்து குட்டிச்சவராகுது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. கடவுள் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கடமைன்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. லேடிஸ்க்கு நம்மளுக்கு இதான் கடமை. காலையில் எழுந்துக்கணும், பிள்ளைங்களுக்கு நம்ம கடமையை செய்யணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். வெறும் குடும்பம், புள்ள, குட்டி, பாத்திரம் கழுவிக்கிட்டே துணி துவைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஆஃப்டர் 10 எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஃப்ரீயாக தான் இருப்போம் கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போது வருங்க, முக்கால்வாசி ஜென்ஸ் தான் வருவாங்க. லேடிஸ் வந்து என்ன மாதிரி ஒரு 25%. காரணம் என்ன? காலையில் எழுந்துக்கணும், ஹஸ்பண்ட் சாப்பாடு கட்டணும், பிள்ளைங்க ஓகே. 6 o'clock எழுந்திருக்கிறீங்களா, ஒரு 5:30க்கு எழுந்து ஒரு ½ hour ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணிட்டு பண்ணலாம்லங்க. அதுவும் 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக எக்ஸசைஸ் வேணும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் கூடிய மூட்டை லேடிஸ் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். இப்போ ஜென்ஸு எப்படி நம்மளா அவங்கள பார்க்குறோம்? ஒன்றும் அது மாதிரி தான் நம்மளும். அவங்க காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு அவங்க ஹெல்த்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்கல்லங்க. ஒரு எக்ஸசைஸ் போகிறாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அது மாதிரி தாங்க நம்மளும். சும்மா நான் பாத்திரம் கழுவணுமா, இதானே பெண்ணுக்கு வேலை, இதெல்லாம் கேட்குறதே முதல்ல தப்பு. அந்த மாதிரி பிள்ளைங்க நினச்சா என்ன ஆகும்? ஆமாம் நான் ஸ்கூல் போகணுமா, நான் படிக்கணுமா, இப்படி நினச்சா என்ன ஆகும்? ஸோ அதெல்லாம் தப்பான கருத்து. அமலாவோட இது வந்து இந்த வீடியோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் கூடிய மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அமலா மாதிரி எவ்வளோ அமலாக்கள்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நான் டெய்லி வாக்கிங் போவேன், ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன். காஃபி, டீயை மேக்ஸிமம் விட்டுட்டேன். அது விடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஹெல்த்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. அதனால் இந்த அமலாவோட டெத்து வந்து உண்மையாலுமே என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. உண்மையாலுமே அமலா ரொம்ப ரியலி ஐ மிஸ் யூ அமலா. உண்மையா அவ்வளோதாங்க. வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அமலாவோட டெத்து, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.